நம்மளை ஜெயிக்க விடாதபடி, முன்னேற விடாதபடி, மேலே எழும்ப முடியாதபடி நம்ம கட்டி போட்டிருக்கிற சங்கிலிகள் ஏராளம். அதில் ஒன்று சாதாரண வாழ்க்கையில் திருப்திப்படுறது. நாம் அசாதாரணமான வாழ்க்கைக்காக பிறந்திருக்கிறோம், ஆனால் சாதாரண வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் நம்மளை கட்டி போட்டிருக்கிற இரண்டாவது சங்கிலியை பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது சங்கிலி என்னன்னா தோல்வி பயம். நாம் எல்லாருமே அறிந்தும் அறியாமலும் பலவித பயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பயங்கள் தான் நம்முடைய கனவுகளை நாம் அடைய முடியாதபடி நம்மை தடுக்கிறது. இந்த தோல்வி பயம் என்கிற வார்த்தை 2 வார்த்தைகளால் இணைந்து ஆக்கப்பட்ட ஒரு வார்த்தை. தோல்வி, பயம் அப்படிங்கிற 2 வார்த்தை. இது 2ம் வித்தியாசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பயம் என்பது ஒரு உணர்ச்சி, தோல்வி என்பது ஒரு நிகழ்ச்சி. இந்த உணர்ச்சியும் நிகழ்ச்சியும் நாம் குழப்பிக்கிறதுனால தான் இந்த எதையும் செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிடக்கூடாதோ அப்படின்னு நாம் பயப்படுறோம். நிறைய பேர் இந்த தோல்வியை ஒரு நடக்கக்கூடாத சம்பவமாக வாழ்க்கையில் நினைக்கிறாங்க. ஜெயிச்ச எல்லாரும் பல முறை தோத்தவங்க தான். ஆனால் அவங்க இந்த பயம் என்கிற உணர்ச்சியை அதோடு கூட ஒட்டிக்க விடலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இந்த பயம் என்பது தானாக ஏற்படுகிற ஒரு விஷயம். நான் பயந்துட்டேன்னு சொல்ல முடியும், நான் பயந்துட்டேன்னு சொல்ல முடியும், ஆனால் நான் தோத்துட்டேன்னு சொல்லவே முடியாது. அந்த நிகழ்ச்சி தான் தோற்று போயிருக்குதே தவிர, அந்த ஒரு நிகழ்வு நான் நினைத்ததற்கான அவுட்கம்மை, நான் நினைச்சதுக்கான ரிசல்ட்டை எனக்கு தரல. அந்த நிகழ்ச்சி தான் தோல்வி அடைந்திருக்கிறதே தவிர நான் இல்லை அப்படிங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியாளர்கள் ஒரு பெரிய டீச்சராக, அவங்கள வளர்த்தெடுக்கிற ஒரு மென்டராக, அவருடைய எதிர்கால வெற்றிக்கு வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக அந்த தோல்வியை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தோல்வியிலேயே தங்கி போயிட்டவங்க, இந்த தோல்வி பயத்தினால பிடிக்கப்பட்டவங்க, அது ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி, அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளேயே தங்களை முடக்கி போட்டாங்க. ஒருபோதும் நீங்கள் தோல்வியை ஒரு பெரிய நடக்கக்கூடாத சம்பவமாக நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சதுனால நீங்களே தோற்று போனவங்க கிடையாது, அந்த விஷயம் தோற்று போயிருக்குது, அவ்வளவுதான். ஆகவே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தோல்வியிலிருந்து ஓடுறாங்க, தோற்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓடுறாங்க. அல்லது அதை அந்த மாதிரி தோத்துட்டா அதை புதைச்சி போட பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, வலியும் கசப்பும் கோபமும் அவங்களுக்குள்ள நிறைஞ்சு போயிடுது. அந்த தோல்வியை ஒரு வலியோடு வேதனையோடு நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா, அந்த வலி மறுபடியும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. அதனால தான் நிறைய பேர் பெருசாக யோசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை தோத்தாச்சு, அதில் வலி வந்துடுச்சு, மறுபடியும் அந்த வலியை சந்திக்க நான் ஆயத்தமாக இல்லை. புரிந்து கொள்ள வேண்டியது, அதனால் வலி ஏற்பட வேண்டியதே இல்லை. அது சம்பவம், உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி என்பது பயம். அப்போது நீங்கள் ஒவ்வொரு வேலையை செய்யும்போதும் அதனால் உண்டாகிற தோல்வியை ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக அதுக்கு ஒரு பதவி கொடுங்க. அந்த தோல்வியை ஆசிரியர் என்று அழைக்க பழகுங்கள். 2வது, அதிலிருந்து என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப போய் இந்த தோல்விகளிலிருந்து நான் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்னு நீங்களே யோசித்து கற்றுக்கிறதும் ஒன்று இருக்குது. சில அனுபவப்பட்டவர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தில் நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுகிறது இன்னொரு விஷயம். இது தோல்வியை குறித்தது. பயத்தை குறித்து நான் சொல்கிறேன். பயம் 2 வகை பயம் இருக்குது. ஒன்று நல்ல பயம், இன்னொன்று கெட்ட பயம். இந்த நல்ல பயம் என்பது நமக்கு ரொம்ப அவசியம். அதனால தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம சூடான ஸ்டவ்வில் 2வது முறை கை வைக்கலை, ஹைவே சிக்னல்லாம் பார்த்து நடக்கிறோம். இந்த பயம் கூட இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நெஞ்சு நிமித்தி நடு ரோட்டில் நடந்து ஏதாவது லாரி வந்து அடிபட்டு செத்துருவோம். இந்த பயங்கள்லாம் நல்ல பயங்கள். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணுறது ஒரு நல்ல பயத்தினால் வருகிற விளைவு. அதனால தான் சில பேர்லாம்
எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட ஒரு காரியத்தை செய்யும்போது அலட்சியமாக செய்ய மாட்டாங்க. டபுள் செக் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஒரு துணியை எத்தனை முறை வேணால் அளக்கலாம், ஆனால் ஒரு முறை தான் வெட்ட முடியும். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லர் டக்குன்னு வெட்டிட்டாருன்னா பிறகு தப்பாக வெட்டியிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி பயங்கள் நல்ல பயங்கள். அதனால தான் அதிகாரங்களுக்கு பயப்படுறது அதெல்லாம் நல்ல பயம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், நல்ல பயம். ஆனால் இந்த கெட்ட பயம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், நாம் எதை செய்யணுமோ, எது சரியோ அதை கூட நம்மளை செய்ய விடாது. அதுதான் இந்த கெட்ட பயம். ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்ஸ் தான் பார்க்கும். இப்போ ஒருத்தர் மேடையில் பேசணும், ஆனால் பேச மாட்டேன்றாங்க. ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா, மேடையில் ஏறும்போது நாக்கு தழுதழுத்துட்டாலோ, கண்ணீர் வந்துட்டாலோ, கால் கை உதறிட்டாலோ, தப்பாக பேசிட்டாலோ, அன்னைக்கு யாரும் அவங்கள கிண்டல் பண்ணிடக்கூடாது, அன்னைக்கு யாரும் அவங்கள பார்த்து சிரிச்சிடக்கூடாது, கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற அன்றைய நிகழ்வை பற்றி மட்டுமே யோசிக்கிறதுனால தான் அவங்களால மேடையில் போய் ஏறி பேச முடியல. இப்படி மேடையில் நம்ம பேசலைன்னா ஒருபோதும் நம்மளால் மேடை பேச்சாளர் ஆக முடியாதே அப்படின்ற லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த நல்ல பயம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நல்ல பயம் நம்மளை பாதுகாத்து கொண்டே நம்மளை முன்னேற்றவும் செய்கிறது. ஆனால் கெட்ட பயம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் நம்மை செய்யாமல் தடுத்து விடுகிறது. ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துட்டார். அவர் கூட இருந்தவர் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அது கொஞ்சம் லேட்டாலாம் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது இவர் இறந்துட்டார். அப்போ அந்த டாக்டர் அந்த நண்பன்கிட்ட கேட்டார், இவருக்கு சிபிஆர் செஞ்சுருக்கலாமே, முதலுதவி செஞ்சுருக்கலாமே, அது உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் சொன்னாராம், நான் சிபிஆர் செய்யும்போது அந்த நெஞ்சை போட்டு அழுத்தும் போது அவருடைய விலா எலும்பு உடஞ்சிருமோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். அந்த விலா எலும்பு உடையக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை செய்யலை அப்படின்னு சொன்னாராம். அப்போ டாக்டர் ரொம்ப கோபமாக சொல்லியிருக்கிறாரு, விலா எலும்பு உடஞ்சி கூட மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். அப்போது நான் செய்ய எனக்கு தெரியும், அது செய்யணும், செஞ்சால் அந்த மனிதன் காப்பாற்றப்படுவான், ஆனால் விலா எலும்பு உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறோம். பார்த்தீங்களா, இதுதான் கெட்ட பயம். இந்த கெட்ட பயத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். தோல்வி பயத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். தோல்விகள் பயப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுகள் அல்ல, அடுத்த முறை முயற்சிக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகள், அவ்வளவுதான்.